அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, வீட்டில் ஜெபம் என்பது இருக்கிறதா? நல்லா ஜெபிக்கிறீங்களா? கணவன், மனைவி, பிள்ளைங்க, குடும்பத்தார், மருமகள், மாமியார், மருமகன், பேரப்பிள்ளைங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கிற குடும்பமாக மாறணும். அதற்குத்தான் அந்த தொலைக்காட்சி. சும்மா ஏதோ பார்த்து ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல, நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். அப்படி மாற்றம் உண்டாக வேண்டும். எல்லாரையும் கூட்டி சேர்த்து பாருங்க, பார்க்கிறவர்களை உற்சாகப்படுத்துங்க, பார்க்காதவர்களை கொண்டு வந்து சேருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த 4 வாரமாய் ஒரு புதிய போதனையை, முக்கியமான ஒரு போதனையை நாம் தொடங்கினோம். மிக ஆழமாய் சிந்திக்க வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சிந்தனை. ஜெபிக்கிறோம், 95 விழுக்காடு 100 விழுக்காடு எல்லாரும் ஜெபிக்கிறோம்னு பார்த்தோம். ஆனா ஜெபிக்கிறம தவிர நமக்கு எந்த பலனும் கிடைக்கிறது இல்லை. ஏழையா இருக்கணும், பாவியா இருக்கணும், மோசமான இருக்கணும், நல்லவனா இருக்கணும், இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிற சூழல். சோ ஜெபிக்கிறவங்க பெற்றுக்கொள்றது இல்லை. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? அப்புறம் எதுக்கு ஜெபம்? அப்புறம் எதுக்கு கடவுள்? அப்புறம் எதுக்கு சிஸ்டம்? அப்போ என்ன நடக்கின்றது இங்க? அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜெபத்தை ஜெபிக்கணும்னு சொன்னா, ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே திருவாய் மலர்ந்து சொன்னது சமாரிய பெண்ணிடம். யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்துல 23, 24 வசனங்களை நாம் முற்றிலும் அந்த பகுதியை 4 வாரங்கள் நாம் தியானித்தோம். We should pray in the spirit and in truth. அப்போ ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, புனித அகஸ்தினார் இப்படி சொல்றாரு. வெஸ்லி எல் அப்படிங்கிற ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, prayers prayed in the spirit of God never die until they accomplish God's intended purpose அப்படிங்கிறாங்க. அதாவது ஆவியிலும் உண்மையிலும் ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபம் அவங்க அனுபவிச்சு சொல்றாங்க. பாருங்களேன், அந்த ஜெபம் சாகவே சாகாது. அது எதற்காக ஜெபிக்கப்பட்டதோ அந்த கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வர அந்த ஜெபம் சாகாது அப்படிங்கிறாங்க. நான் திரும்பி சொல்றேன் பாருங்க, prayers prayed in the spirit never die until they accomplish God's intended purpose. கடவுள் குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தை, ஒரு சுகமாகணும், கடன் தொல்லை தீரணும், அல்லது வாழ்க்கையில சந்தோஷம் மாறணும், நீதியில வாழணும், மனம் மாறணும் என்பதற்காக நாம் ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபம் என்பது ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் சாகாது, பதிலை தருகிற வரை அந்த ஜெபம் ஒழியாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்ம பாருங்க, ஆவியிலும் உண்மையிலும் எப்படி ஜெபிப்பது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். புனித வின்சென்டே பால் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரூ வர்ஷிப் அல்லது ஃபால்ஸ் வர்ஷிப், அதான பார்த்தோம். சமாரியார்கள், யூதர்கள் 2 பேருமே கடவுளை ஆராதிக்கிறாங்க, பல வருஷமா ஆராதிக்கிறாங்க. இந்த பொம்பளை விபச்சார பெண்ணதான் இருந்தா, இவனுங்க டாக்டரின்ல வாழ்ந்தாங்க என்று பார்த்தோம். அப்போ அவங்கள்ட்ட சரியான ஜெபம் இல்லை. எந்த இடத்துல ஜெபிக்கணும், எந்த சுருவத்தை வைக்கணும், எந்த சிலையை வைக்கணும், எங்க அப்பா எதாவது சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி வெளி உடல் சார்ந்த ஆராதனை தான் ஏறெடுத்தாங்களே தவிர உள்ளம் சார்ந்த ஆராதனை அவங்க ஏறெடுக்கல என்று பார்த்தோம். அப்போ ட்ரூ வர்ஷிப் அண்ட் ஃபால்ஸ் வர்ஷிப்பர், உண்மையாய் ஆராதிக்கக்கூடியவங்க, பொய்யா ஆராதிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறார் இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தோம். அப்போ உண்மையாய் ஆராதிக்கிறவங்கிறதுனா என்ன அப்படின்னு வின்சென்டே பால் இப்படி சொல்றாரு. True worship is living out your faith through action, especially those who are in need. உண்மையான ஆராதனை என்பது தேவையில் உழல்வோருக்கு நீ உதவி செஞ்சு வாழ்ந்தாதாயா உண்மையான ஆராதனை. சும்மா கோயில்ல போய் அல்லையா அல்லையான்னு சொல்றதுனால மட்டும் நீ உண்மையான ஆராதனை எடுக்க முடியாது. ஃபார்மல் பிரேயர் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறாரு உண்மையுள்ள ஆராதனை. அப்ப நான் போய் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு நான் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவருடைய அட்மாஸ்பியர் எனக்கு கிடைக்குது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் ஜெபிக்கிறார், நான் அவர் சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் சாகாது, பலனை தராமல் போகாது அப்படிங்கிறாரு புனித வின்சென்டே பால். இன்னும் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, let us love God. கடவுளை அன்பு செய்வோம். அன்பு செய்யறேன்னு சொல்றீங்க, எல்லாரும் அன்பு செய்யுங்க. எப்படி? But let it be with the strength of your arms and sweat of your brows அப்படிங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
அப்படி நாம ஆராதிக்கிற வாழ்க்கையும் ஜபமும் ஒன்றா இருக்கணும். there must be a congruence between what we pray and what we live. அதான் சொல்றாரு. கடவுள் நல்லவர் வல்லவன் சொல்லிட்டு அவரை புகழ்ந்துட்டு நான் கெட்டவனா இருக்கிறதுனால என்ன ஜபம்? அந்த பரிசை பெற்றுக்கொள்ளாம சும்மா ஜெபிச்சுட்டு இருப்போம் பாத்தீங்களா, ஃபார்மாலிட்டிக்கு, அந்த குரூப்ல தான் நாமளும் இருப்போம். அப்ப இப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இட் ப்ரூவ்ஸ் அவர் ஃபெய்த் அண்ட் ஃபீட்ஸ் அவர் ஃபெய்த் அப்படிங்கிறார். இப்படி நாம ஜெபித்தா வாழ்க்கை முறையும் ஜெபமும் ஒன்னா இருந்து ஏழைகளுக்கு, என்ன எதிர்க்கிறவங்களுக்கு நாம் மன்னிக்கும் பொழுது, என்னை அவமானப்படுத்துறவங்களை அன்பு செய்கிற பொழுது, அப்ப என்ன செய்தான்? அது என்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது, என் விசுவாசத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கிறாரு புனித வின்சென்ட் பால். என்ன அருமையா அவர் சொல்றாரு பாருங்க. நாம ஏதோ கோயிலுக்கு போறோம், ஒரு பூசை எழுதி வைக்கிறோம், எல்லாமே ஃபார்மாலிட்டி பாருங்களேன், எல்லாமே ஃபார்மாலிட்டி. பூசை காண்றதும் சரி, பூசை எழுதி வைக்கிறதும் சரி, பேப்பர் எழுதி வைக்கிறது, அவங்க உடனே வாசிக்கிறது, வாசிச்சோன்னு எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே பாருங்க கான்ட்ராக்ட் கொடுத்துரும் பாருங்க. அந்த பூசை எழுதி கொடுக்கும் பொழுது நான் எந்த அளவுக்கு நான் மனதுருகி அங்க ஜெபிக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. யாரோ எழுதி வச்சுட்டு யாரோ ஃபாதர் பூசை பாரு, இவங்க வீட்டில் இருப்பாங்க, லேட்டா வருவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம ஜெபிக்கிறோம் சொல்லி நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் பாருங்க. உண்மையான வழிபாடு, ட்ரூ வர்ஷிப், உண்மையான ஆராதனை. காயினும் ஆபேலும் ஆராதிச்சாங்க. ஆபேலின் காணிக்கை நல்ல ஒரு ஆட்டை கொடுத்தாரு, தரமான ஒரு ஆட்டை கொடுத்தாரு. முதல்ல குழந்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆட்டுக்குட்டை, கடாக்குட்டை எடுத்து கொடுத்தாரு, மேன்மையானது கொடுத்தார், த பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டது கொடுத்தாரு. கடவுள் அங்கீகரிச்சார். காயினும் தான் ஜெபிச்சான். ஏதோ இதுல 2 கிலோப்பா, அதுல 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, வெங்காயத்துல 2 கிலோ. தக்காளி வெங்காயம் முக்கியம், அவனோட மனநிலை தான் முக்கியம் பாருங்க. மனதில் நீ எப்படி ஆராதிக்கிற, கடவுளுக்கு நன்றி சொல்றியா அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி. ட்ரூ வர்ஷிப் இஸ் டிஃபரண்ட். நோ, அதனால தான் உண்மையான ஆராதனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை புரட்டி போடும். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து சேரும். ஆபிரகாம தன் மகனை பலியிட சொன்னார், உன் ஒரே மகன் சொன்னார். ஆகாருக்கு பிறந்த மகன் இஸ்மேல் தான். அந்த இஸ்மேலை பலியிட்டு இருக்கலாம் யோசிச்சாரு. ஆனா கடவுள் சொன்னாரு, உனக்கு வாக்குறுதியின் பிள்ளை தான், இல்லெஜிட்டிமேட் ஆஃபரிங் எனக்கு வேண்டாம், இல்லெஜிட்டிமேட் சன் எனக்கு வேண்டாம், லெஜிட்டிமேட் சன், நீதியோட பரிசுத்தத்தோட வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த மகன் தான் ஈசாக்கு, அவனை தான் பலியிடன்னு சொன்னாரு. பலியிடுறதுல கூட எவ்வளவு பெர்ஃபெக்ஷனை பார்க்கிறாரு பாருங்க. அதாங்க ஜெபம். அந்த ஆவியிலும் உண்மையிலும் அவர் ஆத்மார்த்தமா போய் ஈசாக்கு பலியிட போனார். எப்படி தடுத்து நிறுத்தி தன் அன்பை வெளிப்படுத்தினார். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆபிரகாம். நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்கு? ஃபார்மாலிட்டி. போகணும், போகலைன்னா பயம், ஜுரம் வந்துடும், ஜுரம் வந்தா ஓடணும், வயிற்று வலி வந்தா கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா வயிற்று வலி வயிற்று வலி வரக்கூடாதுங்கிறதா கோயிலுக்கு போகிறோம், இல்லைன்னா பேய் பிடிச்சிரும், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவோம், படிப்பு வராது, குடும்பம் ஒழிஞ்சு போயிடும், இப்படி பயந்து தான் கோயிலுக்கு போகிறோம். அன்புக்காக, கடவுள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு பற்றி எறிவதற்காக எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம், கோயிலில் ஜெபிக்கிறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம். அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் எங்களெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போனாங்க. ரோம், இட்டாலி, எல்லா நாடும், யூரோப் கண்ட்ரி கூட்டு போயிருந்தாங்க. எல்லாமே நல்ல அருமையாக அருட்தந்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய பழக்கப்பட்டிருக்கிறதுனால அத்தனை இடங்களையும் கூட்டி கொண்டு போய் காமித்தாங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொடுத்தாங்க. ரோம் அந்த பீட்டர் பேராலயத்திலே எங்களுக்கு திருப்பலி கொடுத்தாங்க ஃபாதர். அசிசி நகரில் அங்கே மாசு, அந்தோனியார் கோயிலில் மாசு, பதுவாவில் மாசு, எல்லா நாளும் அத்தனை 15 நாளும் எங்களுக்கு திருப்பலி கடவுள் கிருபையில கிடைச்சி, எல்லாம் புனித ஸ்தலங்களில் மேன்மையான பரிசுத்தமான இடங்கள்ல எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் பெற்றுக் கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். போகும்பொழுதே அருமையான ஃப்ளைட், எமரைட் ஃப்ளைட்ஸ் தான் புக் பண்ணியிருந்தாங்க. 96 பேர் போயிருந்தோம். ஒரு விபத்து இல்லாமல் வந்து சேர்ந்தோம். கடவுளுடைய கிருபையில் ஜெபத்தோடு போனோம். பில்கிரிமேஜ் ஜெபத்தோடு வந்தோம், ஆசீர்வாதங்களோட வந்தோம். அப்போ ரோம் நகரெல்லாம் போய், வெட்டிக்கான்லாம் போய் பார்க்கும்பொழுது தான் பாப்பரசர் யாரு, அங்கே கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவு மாண்போடு இருக்கிறது, யூனிவர்சல் சர்ச்னு ஏன் சொல்றாங்க, 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வரலாற்று ஏடுகள் அங்கே இருக்கிறத, அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குத. இப்போ பீட்டர் சர்ச்சை பார்த்தாலும் சரி, பவுல் சர்ச்சை பார்த்தாலும் சரி, அல்லது நாங்கள் போய் பார்த்தோம் பிரான்சிஸ் பழைய முன்னாள் பாப்பரசருடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஆலயத்துக்கு போகும்போது சரி, எல்லா இடங்களிலும் எல்லாத்துக்கும் வரலாற்று ஏடுகள், ஹிஸ்டரி இருக்கிறது. இதுதான் தாய் திருச்சபை, இதுதான் யூனிவர்சல் சர்ச். 1500 ஆண்டுகள் பிரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு கத்தோலிக்க திருச்சபையை தாறுமாறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரிந்த சகோதர சகோதரிகள்.
அப்போ இந்த மாதிரி ஒரு டூர் போகும்பொழுதுதான் நான் இருக்கிற திருச்சபை அது ஒரு தாய் திருச்சபை, அதுதான் யுனிவர்சல் திருச்சபை, அதுதான் எனக்கு நிரந்தரம். இந்த திருச்சபை விட்டு போனா எனக்கு எவ்வளவு நஷ்டங்கிறத இந்த டூர்ல ஃபாதர் கூட்டு போன ஒரு படம் தான் எனக்கு தெரிய வந்தது. தெரியும் விசுவாசம், ஆனாலும் அது கண்களால் பார்க்கிற பொழுது, அங்கே போய் ஜெபிக்கிற பொழுதுதான் இன்னும் வற்றாத நீரூற்றாய் ஒரு வீரம் வருது, ஒரு விசுவாசம் வருகிறது. நான் இருக்கிற அந்த தாய் திருச்சபை தான் சரியான திருச்சபை என்பதை. அப்போ அருட்தந்தை அவர்கள் பல இடங்களுக்கு கூட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் பதுவா, இத்தாலியில பதுவா என்கிற இடத்திற்கு புனித அந்தோனியார் அடக்கம் செய்யப்பட்டு அங்க வாழ்ந்த அந்த ஊருக்கு கூட்டு போனாங்க. அப்ப அங்க புனித அந்தோனியாருக்கு மிகப்பெரிய ஒரு பேராலயம் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு. அங்க பிரான்சிஸ்கன் ஃபாதர்ஸ், கார்மலைட் ஃபாதர்ஸ்லாம் அங்க அந்த இடத்தை பராமரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, புனித அந்தோனியார் 12ஆம் நூற்றாண்டுல 1250-65 வாழ்ந்தவர். அப்போ அவர் இருக்கும்போது மிக பயங்கரமா பிரசங்கம் பண்ணாரு, இறைவார்த்தை நற்செய்தி அறிவித்தார். குழந்தை இயேசு அவருக்கு அடிக்கடி உருவமாய் வந்தார், டான்ஜிபிள் பிரசன்ஸா வந்தாரு. ஏனென்றால் அவர் அற்புதமான ரெவலேஷன், அவருக்கு பரிசுத்தாவின் துணையோடு தான் அவர் எப்பொழுதும் ஜெபிப்பாரு. அப்போ புனித அந்தோனியார் செஞ்ச இடத்துல அற்புதங்கள் மேல அற்புதம் நடக்குது. இப்ப கோடி அற்புதம் என்றெல்லாம் நாம் புகழ்ந்து பாடுறோம். புனித அந்தோனியார் ஆலயங்கள்லாம் இப்ப நிரம்பி வழிகிறது. அப்போ அந்த அந்தோனியார் ஆலயத்துக்கு நாங்கள் சென்றோம். அங்கே புனித அந்தோனியாரை என்ன செய்யறாங்கன்னா, அவர் மரித்து 30 ஆண்டுகள் பிற்பாடு எக்ஸ்கியூமேஷன், அதாவது தோண்டி பார்க்கறது உடம்ப, மரித்தவங்க உடம்பு எப்படி இருக்கு, கடவுள் அவங்களை எப்படி பராமரிக்கிறாரு என்று அவங்க தோண்டி பார்க்கும் பொழுது எலும்புகள், கால் எல்லாம் மண்ணா போச்சு. உடம்பெல்லாம் மண்ணா போச்சு, ஆஷ் ஆயிடுச்சு. ஆனா தாவங்கட்ட ஜாவோட உள்நாக்கு, இந்த நாக்கு மட்டும் நோண்டி பார்க்கும்போது அது மட்டும் ஈரமா இருக்கிறத, ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நாக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதை எடுத்துக்கொண்டு வந்து ரோமுக்கெல்லாம் சொல்லி அதை அங்கீகரிச்சு அதை ஒரு புனித ஸ்தலமாய் அறிவித்து அதை அங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்தோனியாருடைய முடி கூட வச்சிருக்கிறாங்க, உள்நாக்கு இருக்கிறது, தாவங்கிட்ட இருக்கிறது, பற்கள் அடியாம இருக்கிறது. அவர் சாகும் பொழுது கீழே விழும்போது தலைவணி கூட இல்லாமல் தரையில் விழுந்ததுனால அங்கே ஒரு செங்கல் எடுத்து வச்சிருக்கிறாங்க, ஸ்டோன் மாதிரி. அந்த ஸ்டோனை தொடர்றவங்களுக்குலாம் அற்புதம் நடக்குது. அப்போ நாங்கள் ஜெபிச்சுட்டே போனோம். ஜெபிக்க நாங்கள் அந்த ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ போய் இந்த பரிசுத்தமாக நாக்கை, கண்ணாடிக்குள்ளே இருக்கிற நாக்கை தொடுறோம், அவருடைய உள்நாக்கை தொடுறோம், ஒவ்வொன்றையும் தொட்டு வணங்கி தான் வந்தோம். ரெலிக்ஸ், புனித பரிசுத்தமான ஒரு பகுதியாக கடைபிடிக்கிறது திருச்சபை. ஏன் இப்படி செத்தவங்களை நோண்டி அந்த பணத்தை வைக்கிறாங்க, ஏன் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த பாடி அழியாமல் இன்கரப்டிபிள் பாடியை திருச்சபை வைக்கிறது என்று சொன்னால் மிக முக்கியமான கருத்துக்காக வைக்கிறாங்க. ஒன்று, அதாவது உடம்பு அழியலைங்கிறதுனால அது எதை சொல்லுதுன்னா, நமக்கு சரீர உத்தானத்தை நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசமா பிரகடனப்படுத்தணும் என்பதற்காக ஒன்று. ரெண்டாவது கடவுளுக்கு உத்தமமாய் உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடியவனை கடவுள் எப்படி குளோரிஃபை பண்றாரு, they are taking part in the glory of God அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவதாக எதற்காக திருச்சபை பேர்பட்ட விஷயங்கள்லாம் வச்சுட்டு இருக்கு அப்படின்னா, நித்திய ஜீவனை நமக்கு நிச்சயப்படுத்துவதற்காக. நாம செத்தற்பாடு மறுவாழ்வு உண்டு. அப்ப இன்னைக்கு அந்தோனியாருக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா அவர் அங்க பரலோகத்துல வாழ்கிறார் என்பதற்கு இதை விட சிறந்த அத்தாட்சி தேவையில்லை. இதை பற்றி பல பிரிஞ்ச சகோதரர்கள் தப்பா பேசிட்டு போட்டு அவங்களுக்கு அறியாமை. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாங்களும் அந்த நாக்கெல்லாம் தொட்டு கும்பிட்டு வந்தோம். ஆனால் இந்த அந்தோனியாரு என்ன சொல்றாரு உண்மையான ஆராதனை குறித்து? Worship should be a whole life commitment involving not only formal prayers but also a way of living that reflects God's grace and God's love to others அப்படிங்கிறார். அந்தோனியார் என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஆராதனை என்பது வெறும் ஃபார்மல் பிரேயர், ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா சொல்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், ஜெபமாலை சொல்றோம், இரக்கம் ஜெபமாலை சொல்றோம், திருப்பலியில ஃபாதர் சொல்ற பதில் சொல்றோம், இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் பிரேயர் மட்டும் அல்ல. ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய அளவில்லாத தகுதியில்லாத எனக்கு அவர் காட்டின அந்த கிருபைய இந்த உலகத்துக்கு என்னுடைய வாழ்நாள் முழுசும் அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நான் மாறணும், அவருடைய மைண்ட் செட் எனக்கு உள்ள இருக்கணும். அதுதாங்க உண்மையான ஆராதனை அப்படிங்கிறார். அப்போ இங்க நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன் பாருங்க. புனித ஸ்தலம் போனோன்னு நாக்க தொட்டு கும்பிட்ற நானு எப்ப பார்த்தாலும் நாக்க தொட்டு கும்பிட்டுட்டே இருக்கிறதா என்னுடைய விசுவாசமா? அந்த அழியாத நாக்கு அவருக்கு கொடுத்தார கடவுள், ஏன் நாக்கு அப்படி அழியக்கூடாது என்று யோசித்து
அந்தோனியார் என்ன சொன்னாரோ, எதை வாழ்க்கையில் கடைபிடிச்சார், இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர், பரிசுத்தாவியனோட பேசிக்கிட்டே இருந்தவர். எனக்கு பரிசுத்தாவி அனுப்புங்க, அப்பதான் எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும், வல்லமையா போதிக்க முடியும். ஒரு பிரசங்கம் ஆரம்பிச்சார்னா தொடக்கம் முதல் இறுதி வரை நான் அந்த ரெவலேஷனோட பேசணுங்கிறதுக்காக பரிசுத்தாவை சப்ளை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி ஜெபிப்பாராம். அப்போ அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் முக்கியமா, அவருடைய நாக்கு முக்கியமா? யோசிச்சு பாருங்க. நாக்கு முக்கியம்தான். அதை விட அவர் வாழ்ந்த வாழ்க்கை, உண்மையான ஆராதனை, அவர் என்ன செஞ்சாரோ அதை என் வாழ்க்கையில கடைபிடிக்க தான் முக்கியம் தவிர, நான் வெறும் அந்த நாக்கை தொட்டு கும்பிட்டு வரக்கூடிய ஒரு டிவோட்டியா அல்லது ஒரு பக்தியால நான் வாழ்ந்தேன்னா கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால்தான் 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்றாரு, எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும். அப்ப நான் தொட்டு கும்பிடும் போது என் கை தொட்டுது, உள்ள உதடுகள் முத்தம் கொடுக்கறத தவிர மாலையை போடுறேன் அல்லது புடவை கட்டுறேன் அல்லது நான் எதையோ ஒரு செயினை போடுறேன், தகட போடுறேன், இதெல்லாம் பாருங்க வெளி அடையாள ஆராதனை. அப்போ நான் என் உடம்பு மட்டும்தான் கடவுளை கடைசி வரை ஆராதித்து கொண்டே இருக்குன்னு சொன்னா, நான் செத்து போனா என் ஆத்மாவுக்கு ஆராதனைன்னா என்னன்னு தெரியாம ஆத்மா டேக் ஆஃப் ஆகாது பரலோகத்துக்கு. நாம என்னடா வெளி அடையாள ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அழிகிற அந்த உடம்பை வச்சுதான் நம்ம ஆராதிக்கிறோம். உள்ளத்தில் ஆராதிக்கிறது இல்லை, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஜான் கிறிஸ்தோஸ்தம் அப்படிங்கிற ஒரு புனிதர் என்ன சொல்றாருன்னா, true worship means both inner spiritual devotion, outward act of service அப்படிங்கிறார். என் உள்ளத்தில் நான் கடவுளை ஆராதிக்கணும், தூயாவின் துணையோடு ஆராதிக்கணும், தூயாவியானவருடைய அட்மாஸ்பியர்ல நான் என்ன செய்யணும், சர்வீஸ் செய்யணும், என்னை வெறுக்கிறவங்களை நேசிக்கணும், தேவையில் உடலுக்கு, அனாதைகள், விதவிகளுக்கு, கைமண்களுக்கு நான் உதவி செய்கிற பொழுது, சர்வீஸ் பண்ணுகிற பொழுது, சேவை மனப்பான்மை இருக்கிற பொழுதுதான் நான் உண்மையான ஆராதனை செய்கிறேன். அப்போ நான் உள்ளத்துல உண்மையான ஆராதனை செஞ்சேன்னா நான் சேவை செய்யாம இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். True worship involves a genuine transformative heart motivated by love, gratitude for God's grace, expressed through the life of faith, repentance, sacrifice to others அப்படிங்கிறாரு ஜான் கிறிஸ்தோஸ்தம். நம்மளோட வாழ்க்கை விசுவாசம் வல்லமை ஜெபம் சொல்றமே, என் வாழ்க்கையை பிறருக்கு சேவை செய்வதோட நான் ஜெபிக்கணும். அது நான் உண்மையாய் ஜெபிக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடே நான் பிறருக்கு சேவை செய்யறதா, என்னை இழக்கிறது தான். மனமாற்றத்தின் வழியா நான் மனமாறுன வெறும் மனமாற்றம் மட்டும் எனக்கு பத்தாது, மனமாற்றம், விசுவாசம், நேர்மை, நீதி வழியா நான் இந்த சமுதாயத்துல நன்மைகளை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறாரு ஜான் கிறிஸ்தோஸ்தம். அதை தெரசா கொஞ்சம் அழகா சொல்றாங்க, ரொம்ப அழகா வெட்டுவனு துண்டு சொல்றாங்க உண்மையான ஆராதனை குறித்து. லவ் காட் அண்ட் லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆர் டியூவல் நேச்சர் ஆஃப் ட்ரூ வர்ஷிப் அப்படிங்கிறாங்க மதர் தெரசா. கடவுளை அன்பு செய்யறதும் நான் எனக்கு சுத்தி இருக்கவங்களை அன்பு செய்யறதும் அது டியூவல் ரெட்ட பண்புகள், ஒரு உண்மையான ஆராதனுடைய இரட்டை பண்புகள் அப்படிங்கிறாங்க, டியூவல் நேச்சர் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு இல்லைன்னா ஒண்ணுதான் இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் அல்லையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறேன், நான் யாருக்கும் நான் எந்த உதவியும் செய்யலைன்னா அது உண்மையான ஆராதனை இல்லை. எப்படி ஒரு உடம்புக்கு ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே போல ஆத்மாவுக்கு உண்மையான ஆராதனை ரொம்ப முக்கியம். வாட் பிளட் இஸ் டு த பாடி, prayer, true worship is to the soul அப்படிங்கிறாங்க. She believed that one cannot genuinely worship God simultaneously treat others horrible அப்படிங்கிறாங்க. என் மருமகளோட நான் பேச மாட்டேன், என் அண்ணனோட பகையை வச்சுக்கிறேன், நான் உண்மையில நடந்துக்க மாட்டேன், கரப்ஷன் வாங்குறேன், அநீதியில வாழ்றேன், நான் அந்த பயலை சபிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு ஆளை நான் ஹாரிபிளா கேவலமா நடத்திக்கிட்டு என் மனைவியை நான் கேவலமா திட்டிக்கிட்டே இருப்பேன், என் புருஷனை மோசமா நடத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் கோயில வந்து நடிப்பேன், ஜெபிப்பேன், ஆராதிப்பேன், பூசையில கலந்துக்குவேங்கிறது சான்ஸே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் டார்கெட் அப்படிங்கிறாங்க. நான் என் மாமியாரை கேவலமா நடத்துவேன், கடவுள்கிட்ட அன்பு செய்வேன், நான் என் அண்ணனை கேவலமா நடத்துவேன், கடவுள்கிட்ட அன்பு செய்வேங்கிற நடிப்பு கடவுள்கிட்ட ஆகவே ஆகாது அப்படிங்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வாட் ஆர் வி டூயிங்? தொடர்ந்து இப்படி நடிச்சு கடைசி வரை ஜெபம் கேட்கப்படாத ஜெபத்தை சொல்லிட்டு சாக போறோமா,
அல்லது கேட்கக்கூடிய ஜபத்திற்கு பதில் வேண்டும். இந்த உலகத்தை கலக்கணும், புதிய திருச்சபை கட்டி எழுப்பணும், அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஒரு புனிதனா வாழ போறோமா? நீங்க தீர்மானிங்க. ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பதுதான் அது வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஜெபம். தொடர்ந்து எங்களோட பயணம் செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அற்புதமாக வழிநடத்துவார். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவது அப்படின்னா என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். உண்மையில நான் எதை விரும்புகிறேன், நீங்க எதை செய்றீங்க என்ற ஒரு தெளிவை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. ஜெபம் வேறு வாழ்க்கை வேறு என்று இதுவரை வாழ்ந்திருக்கலாம், போதும், நிறுத்திடுவோம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தர், புனித அகஸ்தினார் சொன்னது, புனித வின்சென்டே பால் சொன்னது, புனித அந்தோனியார் சொன்னது, புனித மதர் தெரசா சொன்னது, ஒவ்வொருவரும் சொன்ன ஒவ்வொன்றுமே அவர்கள் வாழ்ந்தார்கள். கடவுளை முற்றிலுமாய் ஆராதித்தார்கள், மனிதர்களை அவ்வளவாய் நேசித்தார்கள். அது ஜெபம் அதனுடைய கனியை இந்த உலகத்தில் கொடுத்தது. அதனுடைய பலனை அவர்கள் விண்ணகத்தில் பெற்றுக்கொண்டார்கள், புனிதர்களாக வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்கல, கடவுளுக்கு கொடுத்தார்கள், அதனுடைய விளைவை மனிதர்களுக்கு கொடுத்தார்கள். அவங்க அப்படியே மீடியேட்டர்ஸாக இருந்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர்கள் புனிதர்கள். ஆனால் நம்ம இன்னும் நமக்கு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ அந்த நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய ஆன்மா இணைவதில்லை. கடவுளுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் செயல்படுவதில்லை. ஆகவே நாம் கனியற்ற ஒரு ஜெப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்றுவோம். இன்னைக்கு ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பாடலோடு நம்ம ஜெபிக்க போகின்றோம். புனித அசிசியாரின் ஜெபத்தை பாடலாய் பாட இருக்கின்றோம். என் தேவனே, உம் அடியேன் என்னை உம்முடைய கருவியாக மாற்றும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அவர் ஒரு மறு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். கிறிஸ்துவின் வார்த்தைகள் அப்படியே வாழ்ந்தவர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அவருடைய ஜெபத்தை இப்பொழுது நாம் பாடலாய் பாடப் போகின்றோம். முழந்தாள் படியிடக்கூடியவர்கள் முழந்தாள் படியிட்டு கரங்களை விரித்துக் கொள்ளுங்க. உம்முடைய கருவியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முறை நான் உம்முடைய பிரசனத்தில் வந்து நிற்கும் பொழுதும் உம்மாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னையே பிறருக்காய் இழக்கக்கூடிய மனிதனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடல் வழியாய் ஜெபிப்போம். பாருங்கள். கொடுக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. கசப்பான சூழ்நிலைகளை மதுரமாய் மாற்றக்கூடிய வல்லமையினாலே பிள்ளைகளை நிரப்புவீராக. மனிதர்களை அன்பு செய்வதில் ஆண்டவரே அப்பா உம்மை காணும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனே, உமடியே நான் அமைதியில்லாய் உலகில் உம் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வார். என் தேவனே, உமடியே நான் அமைதியில்லாய் உலகில் உம் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வார். நமக்கு கிடைப்பது பகைமையாய் இருந்தாலும் மன்னிக்கை வழிந்திடுவோம். நமக்கு கிடைப்பது இருளாய் இருந்தாலும் ஒளியை கொடுத்திடுவோம். அவநம்பிக்கை இருக்கிற இடத்துல நம்பிக்கையை விதைத்திடுவோம். பாருங்கள். இறைவா அருள்வாய், இறைவா அருள்வாய். என் தேவனே, உமடியே நான் அமைதியில்லாய்
உலகில் உம் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வாய். இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளப்படுவதும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்கப்படுவோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். ஆண்டவரே, அப்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடமிருந்து பெற்று அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அப்பா பிறருக்கு வாழ்வையும் கொடுக்கக்கூடியவர்களாகிய ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.